ஹலோ எவ்ரிவன். இப்போ இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம்னா, வோட்டர் லிஸ்ட்ட வந்து நம்ம எப்படி ஆன்லைன் மூலியமா டவுன்லோட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஸோ இந்த லிஸ்ட் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி எஸ்ஆர்ஐ ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணியிருப்பீங்க. அந்த எஸ்ஆர்ஐ ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி, இப்போ வந்து ஃபைனல் லிஸ்ட் வந்து அனுப்பிச்சுட்டாங்க. ஸோ கம்மிங் எலக்ஷன்ஸ்ல வந்து நீங்க இதில நேம் இருந்தால் ஒண்டி தான் நீங்க வந்து ஓட்டு போட முடியும். இல்லன்னா ஓட்டே போட முடியாது. ஓகேவா? ஸோ அந்த லிஸ்ட் அதோட டீட்டெயில்ஸ நம்ம ஆன்லைன்ல தான் பார்க்க போறோம். ஸோ பெஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இதோடைய அஃபிஷியல் வெப்சைட் நான் குடுத்துருக்கேன். நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வெப்சைட்ட நீங்க டச் பண்ணீங்கன்னா, ஸோ இந்த மாரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். இத அப்படியே ஸ்க்ரோல் அவுட் பண்ணி வந்தீங்கன்னா, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா, ஒவ்வொன்த்துக்கும் ஒரு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்ப நம்ப பார்க்க போற ஆப்ஷன்ஸ் என்னன்னா, இதுதான். சர்ச் யுவர் நேம் அண்ட் வோட்டர் லிஸ்ட் அப்படின்னு இருக்கா? சர்ச் யுவர் நேம் அண்ட் வோட்டர் லிஸ்ட், நோ த போலிங் இன் த டீட்டெயில்ஸ், நவ் யூ ஆர் த எம்பி அண்ட் எம்எல்ஏ அது இருக்கா? ஸோ நம்ம வந்து சர்ச் பண்ணுறத வந்து கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம், இதில வந்து என்னன்னா, நம்மளுக்கு வந்து 3 ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? இதில வந்து என்னன்னா, நேம் இன் வோட்டர் லிஸ்ட் அப்படி இருக்கா? இதில வந்து நோ போலிங் ஆஃபிஷியல் இது மேலே வந்து நெட்டு குடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில வந்து சர்ச் இன் எலக்ட்ரோ போல்ல வந்து இதில சர்ச் பை த இபிஐசி. ஸோ இது வந்து நம்மள ஓட்டர் ஐடி வச்சிருப்பீங்க பார்த்தீங்க, ஆல்ரெடி நீங்க வச்சிருப்பீங்களா? அத வச்சு பார்க்கறது. நெக்ஸ்ட் வந்து சர்ச் த டீட்டெயில்ஸ். இது நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, இதில வந்து செலக்ட் லாங்குவேஜ் குடுத்துக்கோங்க. லாங்குவேஜ் எங்கெங்க சர்ச் பண்ணீங்கன்னா இங்க வரும். நம்ம தமிழ்னா தமிழ்னு குடுத்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இங்க வந்து வோட்டர் லிஸ்ட். இங்க வோட்டர் நம்பர் இருக்கு பார்த்தீங்களா? உங்க வோட்டர் ஐடி எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நம்பர் ஒண்ணு குடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் தான் இது. இபிஐசி நம்பரு. இதில வந்து நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் மாநிலம்னு இருக்கா? நம்ம வந்து இப்ப என்ன பண்ணணும்னா, மாநிலத்துக்கு வந்து தமிழ்நாடு இருக்கலாம். நீங்க அப்படியே சூஸ் பண்ணீங்கன்னா, இது ஒரு 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 ஸ்டேட்டா வரும். ஒரு ஸ்டேட்ட நீங்க குடுத்துக்கணும். குடுத்துட்டு வந்து இங்க வந்து கேப்ச்சான்னு இருக்கா? கீழ வந்து நம்ம கேப்ச்சா வந்து குடுத்துக்கணும். கேப்ச்சா வந்து ஸ்மால்ல இருக்குதா? கேப்பிட்டல்ல இருக்கா? நம்பர்ஸ்ல இருக்கா? ஸோ கிளியரா நம்ம வந்து பார்த்து குடுக்கணும். ஓகேவா? கரெக்ட்டா வந்து குடுத்தா தான் இது வந்து நம்மளுக்கு கரெக்ட்டா ஜெனரேட் ஆகும். இல்லன்னா ஜெனரேட் ஆகாது. இதில வந்து நம்மளுடைய நம்பர் வந்து குடுத்துக்கணும். குடுத்துட்டு இங்க வந்து கீழ காட்டுது பாருங்க. உங்களுக்கு வந்து சர்ச்ன்னு குடுக்கணும். சர்ச்ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காவே இங்க வந்துரும் பாருங்க. உங்களுடைய ஓட்டர் ஐடி லிஸ்ட்டு, நேமு, ஏஜி, ஃபாதர் நேமு, இல்லன்னா ஹஸ்பண்ட் நேமு. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் வந்துரும். டிஸ்ட்ரிக்ட் வந்து என்ன வந்திருக்குன்னு பாருங்க. அசெம்பிளி வந்து இது வந்து இப்போ வேறு எக்ஸாம்பிள் நம்ம காமிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இதில வந்து டிஸ்ட்ரிக்ட் வந்து செங்கல்பட்டுன்னு காட்டுது. சோழிங்கநல்லூர். ஸோ 27 காட்டுது. இதில வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து காமிச்சிரும். இதில வந்து பார்ட் நம்பர் 652 இந்த சென்டாம் மவுண்ட்டு, பஞ்சாயத்து யூனியன் அந்த மாரி பிரைமரி. ஸோ இந்த மாரி ஊரு எந்தெந்த ஊர் வேணுமோ அந்தந்த ஊர் வந்து காட்டும். போலிங் செக்ஷன் எங்க இருக்கோ அதுவும் காட்டும். பார்ட் சீரியல் நம்பரும் காட்டும். ஓகேவா? இதில வந்து லாஸ்ட்ல பாருங்க வியூ த டீட்டெயில்ஸ் ஆக்ஷன் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே ஷோ ஆகும். ஃபுல்லாவே ஷோ ஆகும். நம்ம இத வந்து பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம். இல்ல ஸ்கிரீன்ஷாட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன பார்க்க போறோம்னா நம்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சர்ச் பை டீட்டெயில்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து சர்ச் பை இபிசி நம்ம ஆட்டோ வோட்டர் ஐடிய வச்சு நம்ம வந்து டீட்டெயில்ஸ வந்து எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து சர்ச் பை டீட்டெயில்ஸ் இத வந்து கிளிக் பண்ணணும். இந்த சர்ச் பை டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா, இன்னொரு பேஜ் வரும். இதில வந்து ஸ்டேட் நீங்க என்ன ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்ட வந்து சூஸ் பண்ணிக்கணும். இது வந்து டிஃபரெண்ட் லாங்குவேஜ். லாங்குவேஜ் வந்து தமிழ்னா தமிழ். ஸோ குடுத்துட்டீங்கன்னா, இதில வந்து உங்களுடைய நேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா நேம் குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உறவினர் பெயர் ரிலேட்டிவ் நேம்ஸ்ன்னு உங்க ஹஸ்பண்ட் இல்லன்னா உங்களுடைய அப்பா பேரு. ஸோ இந்த மாரி ஆல்ரெடி குடுத்துருப்பீங்களா, இது குடுத்துக்கணும். பிறந்த டேட்டு. இந்த டேட்ட வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க வந்து உங்களுக்கு வந்து கேலண்டர் ஓப்பன் ஆயிடும். இந்த கேலண்டர் வந்து பிரகாரம் உங்களுக்கு வந்து இயர், மந்த், டேட்டு எல்லாம் குடுத்து செட் குடுத்துக்கணும். செட் குடுத்துட்டு, இங்க வந்து ஏஜ் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஷோ ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து ஜென்ரேடு ஆணா, பெண்ணான்றது குடுத்துக்கலாம். இதில வந்து மாவட்டம், டிஸ்ட்ரிக்ட் வந்து என்ன டிஸ்ட்ரிக்ட்ன்னு நீங்க குடுக்கணும். இந்த டிஸ்ட்ரிக்ட்ன்னு வந்து குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து காட்டும். நெக்ஸ்ட் வந்து அசெம்பிளி. இது சென்னைன்னு சூஸ் பண்ணல. சென்னையில என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து காட்டும். அது வந்து கரெக்ட்டா குடுத்துட்டு கேப்ச்சா குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு இது மூலியமாவும் நீங்க வந்து ஓட்டர் ஐடி என்கிட்ட இல்ல, நம்பரே எனக்கு தெரியல அப்படின்றவங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? நம்ம வந்து அந்த ஃபார்ம வந்து நம்மளுக்கு வந்து ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கா இல்லன்னு பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சர்ச் பை த மொபைல்னு இருக்கா? இந்த சர்ச் பை மொபைல் குடுத்தீங்கன்னா, சேம் தான். இதுவும் வந்து நம்மளுக்கு வந்து குடுத்துக்கணும். ஓகேவா? இது ஸ்டேட் என்னவோ ஸ்டேட் நம்ம குடுத்துக்கணும். ஸ்டேட் குடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து லாங்குவேஜ் குடுத்துக்கணும். இதில வந்து மொபைல் நம்பர் குடுக்கணும். ஓகேவா? நம்மளுக்கு இது எதுவுமே தெரியல. சிம்பிளா பார்க்கணும்னா மொபைல் நம்பர வச்சுட்டு, நம்மளுக்கு மொபைல் நம்பர் குடுத்து, கேப்ச்சா குடுத்து, உங்களுக்கு சென்ட் த ஓடிபி குடுத்தா ஓடிபி வரும். ஓடிபி குடுத்ததுக்கப்புறம், நீங்க வந்து அந்த ஓடிபிய வந்து கரெக்ட்டா ஃபில் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஜெனரேட் ஆயிடும். நீங்க வோட்டர் லிஸ்ட்ல வந்து பேர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். இது வந்து ஒன் பை ஒன்னா நம்மளுக்கு வந்து இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன் பை ஒன்னா நம்ம எடுத்துக்கலாம். இல்ல இப்போ வந்து நம்ம ஃபேமிலியோட எடுக்கணும் அப்படின்னும்போது, இது வந்து ஒன் பை ஒன்னா எடுக்கிறது. நெக்ஸ்ட் வந்து நான் என்னோட ஃபேமிலிக்கு டோட்டலா எடுக்கணும். என்னோட ரிலேட்டிவ்ஸ் இருக்கணும். சில பக்கத்து வீட்ல இருக்கணும். நெய்பர்ஸ் அவங்களுக்கு வந்து தெரியாது எப்படி இருக்குது, அவங்களுக்கு மொபைல் இல்ல அப்படின்றவங்களுக்கு, அதுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்றேன். டோட்டலாவே எடுக்கிற மாரி நான் சொல்றேன்.
நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் அஃபிஷியல் வெப்சைட் தான். இதுக்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துர்றேன் லிங்க்கு. இது அஃபிஷியல் இதுதான். நெக்ஸ்ட்டு ஜஸ்ட் நீங்க வந்து டச் பண்ணீங்கன்னா, ஸோ இந்த மாரி இன்டர்ஃபேஸ் தான் காட்டும். நீங்க இது வந்து அப்படியே ஸ்க்ரோல் அவுட் பண்ணி வந்தீங்கன்னா, ஜெனரல் எலக்ஷன் இதுல வந்து ஸ்பெஷல் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் 2026 இருக்கா? ஸோ இத டச் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்லயே வந்து எஸ்ஆர்ஐ 2026 இத வந்து நீங்க கிளிக் பண்ணணும். ஸோ இத வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, அப்படியே ஸ்க்ரோல் அப் பண்ணி வரணும். ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி இன்டர்ஃபேஸ் காட்டும். இதில வந்து ஸ்டேட்டுன்னு இருக்கா, அந்த ஸ்டேட்ட வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ தமிழ்நாடுன்னா வந்து தமிழ்நாடு. இதில வந்து என்னென்ன நேம் எல்லாமே காட்டும். ஓகேவா? ஸோ இதில நம்ம என்ன ஸ்டேட்டோ, நம்ம ஸ்டேட்ட வந்து சூஸ் பண்ணிக்கணும். இதில வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து காட்டும் பாருங்க. எங்க இருக்குது லாஸ்ட்ல இருக்கு பாருங்க. தெலுங்கானாக்கு மேல தமிழ்நாடு இருக்கா? இதில குடுத்துட்டீங்கன்னா, இயர் ஆஃப் ரிவிஷன்ஸ் வந்து 2006ன்னு குடுத்துணும். இதெல்லாம் வந்து நீங்க டிஃபால்ட்டாவே இருக்கும். இதில வந்து ஸ்டேட் வந்து நீங்க செலக்ட் பண்ற மாரியும் இருக்கும். நம்ம ஸ்டேட்ட வந்து எதனா ஒரு ஸ்டேட்ட வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். இதில வந்து அசெம்பிளி இதில வந்து நீ ஸ்டேட்ட சூஸ் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து இதில வந்து காமிச்சிரும். ஓகேவா? என்னென்ன ஸ்டேட் அந்த 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 டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன தொகுதி இருக்கு. ஸோ அந்த தொகுதிலாம் இதில வந்து காமிச்சிரும். ஓகேவா? நீங்க வந்து ஏதோ ஒண்ணு நீங்க வந்து ஏதோ ஒண்ணு கிடையாது. உங்களுக்கு எந்த இதுவோ அது வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து இதில கேப்ச்சா. இந்த கேப்ச்சா வந்து நீங்க கிளியரா எல்லாம் வந்து குடுத்துடணும். குடுத்துட்டு வந்து இங்க வந்து நம்ப வந்து இதில வந்து அப்படியே சர்ச் பண்ணீங்கன்னா, இதில வந்து கீழ வந்து செலக்ட் ஆல்ன்னு இருக்கணும். பார்ட் நம்பர்ன்னு இருக்கும். இதில வந்து என்னன்னா நீங்க ஒண்ணு ஒண்ணா அப்படியே சர்ச் பண்ற மாரி ஒண்ணே இருக்கும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு பிகினிங்ல பார்த்தோம் இல்லைங்களா? உங்களுக்கு 652, 652 இதெல்லாம் வந்து சீரியல் நம்பர். அந்த சீரியல் நம்பர் வந்து இண்டிவிஜுவலா செக் பண்ண அந்த சீரியல் நம்பர் காட்டும். அந்த சீரியல் நம்பர வச்சு இது நெறைய இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்ப லாஸ்ட்டா பார்த்தோம்ல, நம்ம அது குடுத்துக்கிறோம். குடுத்துட்டு இங்க வந்து டிக் பாக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு பாருங்க. ஸோ இது வந்து டிக் பாக்ஸ் குடுத்துக்கணும். டிக் பாக்ஸ வந்து கிளிக் பண்ணிட்டு, இதில வந்து மேல இருக்கும் பாருங்க ப்ளூ கலர்ல டவுன்லோட் செலக்ட் பிடிஎஃப்ஸ் இப்படி வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து டவுன்லோட் ஆயிடும். இதில என்ன காட்டுது பாருங்க, இன்வாய்ட் த கேப்ச்சா. இந்த கேப்ச்சா வந்து நம்ம கரெக்ட்டா குடுக்கல. இந்த கேப்ச்சா வந்து அடிக்கடி சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். இந்த கேப்ச்சா கரெக்ட்டா குடுத்தால் ஒண்டி கிடைக்கும். சில பேர் வந்து ட்ரை பண்ணிட்டு வரல. ஸோ அந்த மாரி வெப்சைட்ல வரலன்ற மாரி இதுவாயிடும் வெப்செட் ஆயிடுவாங்க. ஸோ இது டவுன்லோட் செலக்ஷன் குடுத்துரும். குடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து டவுன்லோட் பாருங்க டவுன்லோட் ஆயிடுச்சு. நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிடணும். இத டவுன்லோட் பண்ணிட்டோம்னா, நம்மளுக்கு வந்து டவுன்லோட் இங்க வந்துருச்சு பாருங்க. ஸோ இத வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ ஓப்பன் பண்ணுனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துரும். ஸோ இதில வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து பார்ட் நம்பர் என்ன, பாகம் என்னன்னு குடுத்தோம். நம்ம 652 குடுத்தோமா, அந்த 652 அந்த காட்டுது பாருங்க. இது உங்களுடைய நேம் என்ன பார்ட் நம்பர் என்னவோ, அந்த பார்ட் நம்பர் போட்டு பண்ணிக்கலாம். இதில வந்து உங்களுடைய கரெக்ட்டா காட்டும். என்ன நேமு, என்ன போலீஸ் ஸ்டேஷன், என்ன பூத், என்ன ஸ்கூல்ஸு, என்ன உங்களுக்கு வந்து ஃபுல்லா அந்த மேப்போட வியூஸு, அவங்களுடைய நியர்பை போலீஸ் ஸ்டேஷனு, மேப்பு, அந்த ஸ்கூல்னா ஸ்கூலு, காலேஜ்னா காலேஜு, அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லா மேப்போட இங்க வந்து அப்படியே ஷோ ஆகும். நெக்ஸ்ட் வந்து நீங்க அப்படியே ஸ்க்ரோல் அப் பண்ணி வரணும். இந்த ஸ்க்ரோல் அப் பண்ணி வரும்போது என்னன்னா, உங்களுடைய 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 நேம் தெரியும்ல, ஸ்ட்ரீட் நேம். அந்த ஸ்ட்ரீட் நேம வந்து ஒண்ணு ஒண்ணா பார்க்கணும். இங்க ஹெட்லைன்ஸ்ல வந்து குடுத்துருப்பாங்க. ஒண்ணு ஒண்ணா நீங்க வந்து சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஒண்ணு ஒண்ணா நீங்க வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி உங்களுது எதுவோ அத வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்ட் நம்பர் எடுத்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், டவுன்லோட் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பூத் ஸ்லிப். இந்த பூத் ஸ்லிப் இருந்தா உங்க நேம் இருந்தால் ஒண்டி பண்ணணும். உங்க நேம் ஒண்டி இருந்தா ஒண்டி தான் ஓட்டு போட முடியும். நீங்க எஸ்ஆர்ஐ ஃபைல் பண்ணியிருக்கீங்கல்ல, ஸோ அதெல்லாம் வந்து கிளியரா இருந்தத ஃபைனல் லிஸ்ட். இதில பாருங்க ஒண்ணு டிலீட்ன்னு காட்டுது. ஓகேவா? ஸோ இது டிலீட்டட் என்னன்னா, அவங்களுக்கு வந்து 2 அக்கவுண்டா இருக்கலாம். இல்ல தப்பா இருக்கலாம். ஏதோ மிஸ்மேட்ச் ஆயிருக்கலாம். ஸோ இந்த மாரி வந்து நெறைய டிலீட்டட் காட்டும். அதுதான் ஒரு டிலீட்டட் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். நெக்ஸ்ட் வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா, லாஸ்ட்ல இதில வந்து இல்லன்னா லாஸ்ட்ல ஃபோல்டர்ல என்ன குடுத்துருப்பாங்களா, இதில வந்து யார் யார் இப்போ நியூவா வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ். இப்போ வந்து நீங்க வந்து அதில சர்ச் பண்ண தேடுறத சில பேர் இல்ல இப்போ தான் 18 இயர்ஸ் நீங்க ஃபில் ஆயிருக்கு. இப்போ தான் ரீசென்ட்டா நான் வந்து குடுத்துருக்கேன் அப்படின்றவங்க, நீங்க வந்து அதில வந்து சர்ச் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. டவுன்லோட் பண்ணிட்டு லாஸ்ட்டா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா, நியூ லிஸ்ட்ஸ் இதெல்லாம் வந்து நியூவா வந்து ஆட் பண்ண லிஸ்ட்ஸ் லாஸ்ட்ல இருக்கும். நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க இங்கேயே வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாரி செக் பண்ணிட்டு நம்ம வந்து ஓட்ட வந்து போட்டுக்கலாம். நம்ம லிஸ்ட்ட வந்து இதில வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.